எது வாங்குறதுனே தெரியல. எல்லாம் புடிச்சு எல்லாமே அம்மா நானும் ஒன்னு வாங்கிட்டேன். மம்மி இங்க பாருங்க. ஒரே மாதிரி பாக்ஸ். இது என்னது? இது அழுத்துனா எரேசர் வருது. மம்மி இது இங்க பாருங்க. ஜிப் குத்திட்டாங்க. இங்க உள்ள வந்து பால்ஸ், ஃபோம் பால்ஸ். நல்லா இருக்கு. மம்மி இங்க பாருங்க. ஓபன் பண்ணா நம்மளால கிளியரா எனக்கு யூனிகார்ன் பிடிச்சிருந்தான்னு நறுத்துக்கிறேன். என்னது? கலர் பென்சில் வேண்டாம். இங்க ரெடி போன தூக்கிட்டு வர போன் எரேசர். இங்க ஆட்டம் போன் எரேசர் இதுக்கெல்லாம் வந்துச்சா? ஏன் ஸ்கூலுக்கு போகும்போது செல்லு பார்க்கணுமா? மம்மி போன் எரேசர் வந்து எரேசர் ஃபில் பண்ணும்போது சூப்பரா இருக்கு. பிங்க் கலர்ல மம்மி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல கால் பண்ணலாம். ஐயோ யாரு ஏய் இது ஐஸ்கிரீம் எரேசர். அம்மா ரொம்ப குட்டியா இது ஐஸ்கிரீம் எரேசர். சரி உன்ன எடுத்துட்டா. ஏடி எல்லாம் அம்மா இது வந்து குட்டியா இருக்கு. கொஞ்சம் பெருசா போடா. அதுக்கு ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு. அம்மா லிஃப்ட்ல மேல போலாமா? இது லிஃப்ட்ல போடா. எத்தனை இருக்கு? எத்தனை பீஸ்? 4 பீஸ் தராங்க. எனக்கு தான் இது வாங்கி சாப்பிட்டேன். முசிக்க யூனிகார்ன் போன் சொல்லலாமா? முடிச்சிட்டோம். வீட்டுக்கு போய் நான் என்னெல்லாம் வாங்குறேன்னு சொல்றேன். ஏன்னா இப்போ எங்களால் வீடியோவே எடுக்க முடியாது. டிமார்ட்ல ஹாய் காய்ஸ், அக்கா வந்து கோட்டு போயிருக்கா. வந்துருவா ஒரு நிமிஷம். சீக்கிரமா வா, டைம் ஆகுது. இவ்வளோ பொருள் வாங்கி வச்சிருக்கோம்ல ஸ்கூல் போக. ஸ்கூலுக்கு போக லேட் ஆகும் வீடியோ. நாங்கள் வந்து எல்லாமே டிமார்ட் போனோன்னு போட்டிருந்தோம். டிமார்ட் போனோம். இப்போ வந்து எல்லா பொருளும் வாங்கியாச்சு. இப்போ ஒன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் எடுத்துடலாம். 3 2 1 ரெண்டு பேரும் சேமா வாங்கிருக்காங்க. இங்க பாருங்க பின்னாடி ஃபோம் பால்ஸ். இங்க பாருங்க ஒரு மேஜிக் பட்டாய். இது கொடுங்க. இது வந்து ஷார்ப்னர். இது வந்து கிளிக் பண்ணா வந்து ஷார்ப்னர் ஓபன் பண்ற பட்டன். இங்க பாருங்க இது வந்து நம்ம ஷார்ப் பண்ணிட்டு குப்பையை எடுக்கிற இடம். அப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நான் ஒரு வைக்கல. இப்படி பாருங்க உள்ள வந்து இது நல்லா கிளியரா தெரியும். நான் போர் அடிக்கும் போது விளையாடுறதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கினேன். அப்புறம் இது வழக்கம் போல கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பென்னு எல்லாமே நான் வந்து ஸ்பேஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி பின்னாடி ஓபன் பண்ணி ஸ்கேலு எல்லாமே வச்சிருவேன். நான் பின்னாடி மாதிரி அவ்வளவுதான். இங்க பாருங்க ஏதோ எழுதிருக்கேன். ஹாப்பிங் பாக்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எரேசர். 3 2 1 நான் வந்து எனக்கு பிடிச்ச கலர் வந்து பிங்க். அதனால தான் நான் எல்லாமே பிங்க் கலர்ல வாங்கியிருக்கேன். இந்த எரேசர் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் எரேசர் போட்டது கெட்டி ஃபர்ஸ்ட் இதே மாதிரி நான் குட்டியா எடுத்தேன். அது வந்து எனக்கு வந்து எரேசர் பக்கத்துல கட்டு. அது வந்து எனக்கு வந்து அது வந்து ரொம்ப குட்டியா இருந்துச்சு गाइस. அதனால நான் பெருசா வாங்குனேன். இங்க பாருங்க. இதுக்கு வந்து இது ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் புதுசா ஒன்னு எடுத்துக்கலாம். நீ காட்டு. பிச்சை தட்டுவே. என்னன்னு பார்க்கலாமா? இது காட்றா. இது வந்து எக்ஸ்ட்ரா எரேசர் கொடுத்துறாங்க. முடிஞ்சோனே போட்டுக்கலாம். இது என்னடா? அப்படி இல்ல. இருக்கா அது இருக்கு. முன்னாடி தள்ளுக்கு. ஏய் ஃபர்ஸ்ட் இது கழட்டி நீங்க எப்படி இது பண்றீங்க? முன்னாடி போட்டு இத புடிச்சுக்கோ. நல்லா புடிச்சு இப்படி. ஓகே பண்ணு. இது எவ்வளோ? இதுக்கு தான் இந்த பாக்ஸ் நான் வாங்கி தரல. வந்துச்சு பாருங்க. ஏச்சி
எரேசர் போய் வாயில் வைக்க கூடாது பேட் அது லிப்டிக்கு நினச்சிட்டா. எரேசர் அப்புறம் வந்து நம்ம வந்து அழிச்சு முடிச்சதுமே இதை வந்து டஸ்ட் தள்ளிடுவேன். அதை எடுத்து இல்லை சாஃப்ட்னர் இருக்கா இல்லை சும்மா இதா? ஷார்ப்னர் வராது, நமக்கு வேணும்னா இன்னொன்று இருக்குது அதான் வாங்கணும். சரி இப்போ நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு என்ன வேணும்? ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறது பாக்ஸ். 3 2 1 என்ன அழகா அவளுக்கு வந்து பிடிச்ச கலர் பர்பிள், எனக்கு பிடிச்ச கலர் பிங்க். அதனால சண்டை எனக்கு ஒரே மாதிரி தான் வேணும்ட்டு இல்லை பிங்க். யாருக்கெல்லாம் பிங்க் கலர் பிடிக்குமோ கீழே பிங்க் கமெண்ட்ல பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் பர்பிள் பிடிக்குமோ அவங்க பர்பிள் ஹார்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் எத்தனை பேருக்கு பிங்க் பிடிக்குது எத்தனை பேருக்கு பர்பிள் பிடிக்குது. கமெண்ட் வரணும்டி. இந்த கமெண்ட் வந்து வீடியோலாம் நான் ஒரு நாள் போடுறோம். இது வந்து ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸ்பூன் ஒன்று வந்து நார்மல் ஸ்பூன் ஒன்று சாக்லேட் நான் ஃப்ரூட்ஸ் மம்மி வந்து ஃப்ரூட்ஸ் படுத்துருவேன். நீ வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். நீ வந்து ஜாம் சாப்பிடுவேன். ஜம் சிப் போட்டுக்கிட்டே ஓகே அதை எடுத்து பின்னாடி சொல்லலாம். அப்புறம் வந்து இது வந்து ஒன்று தான் வாங்குச்சு. ஏன்னா இது வந்து செட்டுன்றதுனால நீங்கள் வந்து பாருங்க எவ்வளோ கலராக வந்து பென்சில் ஐஸ்கிரீம் பென்சில் இதெல்லாம் வாங்கினால இது ஐஸ்கிரீம் எரேசர் ஐஸ்கிரீம் கோடுங்க எடுத்து சாப்பிட்றதுலாம் இங்க பாருங்க கலர் இதை வந்து ஒன்று அது கிரையான்ஸ். இல்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து எனக்கு பிடிச்சது இவளுக்கு பிடிச்ச கலர் பர்பிள். ஆனா இவளுக்கு வாங்கல, எனக்கு இது பிங்க்ல வந்து கிடைக்கல. இது வந்து கரெக்ஷன் டேப் நிறைய பேருக்கு தெரியும். நல்லா இருக்குல்ல? இல்ல நான் எழுதி பண்ணல வந்து குட்டியா பார்த்தேன். பட் குட்டி வந்து சரி இது எதுக்கு யூஸ் பண்றது கரெக்ஷன் டேப்? அந்த பென்ல இங்க் பென்ல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இங்க் பென்ல எழுதும்போது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது வந்து எரேஸ் பண்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது வந்து கொடுத்தோடனே ரீஃபில் இது வந்து பெலிகானம் அப்புறம் ஒயிட்னர் அந்த மாதிரி கிடையாது. இது சும்மா அப்படி வச்சு ஒரு ரப் பண்ணாலே போதும். அது வந்து டேப் மாதிரி ஒட்டிக்கும். ஒட்டினா உடனே நம்ம இங்க் பென்ல தான் எழுதணும். ரீஃபில் எழுதணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட இங்க் பென் இருக்கனால இங்க் பென்லேயே வச்சு எழுதிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென் எழுதுறதுக்கு வந்து இது கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். நீங்கள் பேரண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட கிட்ஸுக்கு இது வாங்கி கொடுங்க. அப்பா நெக்ஸ்ட் வந்து வெயில் காலம் என்ன குடிக்கணும்? தண்ணி. அதுக்காக 2 வாட்டர் பாட்டில் வாங்கணும். ஒன்று இது வந்து எனக்கு, இது வந்து இந்த பிக்காவுக்கு. வந்து ப்ளூ கலர் தான் கேட்டேன். ஃப்ரோசன் இது ஆக்சுவலி வந்து ஸ்போர்ட்ஸ் வாட்டர் பாட்டில் அவளுக்கு கேட்டா. அதனால அவளுக்கு வாட்டர் பாட்டில் எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து லாக் பண்ணிருந்தாலும் ஓப்பன் பண்ண முடியாது. இது ஓப்பன் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணால் தண்ணி குடிக்கலாம். நல்லா இருக்கும். அதனால தான் நான் ஒரு டைம் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இருந்து இது பாருங்க எது போட்டிருக்குது என்னன்னு தெரில. உங்களுக்கு இது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது பேர் எனக்கு தெரில. ஓகே நெக்ஸ்ட் வந்து 2 பேருக்குமே 3 நோட். இவளுக்கு வந்து 2 நோட், எனக்கு மட்டும் 1 நோட் வாங்கணும். அவளுக்கு வந்து ஒரு டிராயிங் நோட் ஒரு நிரூபிக்கீங்களா வந்துக்கோ நோட் காட்டு. நான் வந்து டிமார்ட்ல தான் நோட் வாங்குவேன். எனக்கு கிளாஸ்மேட்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து கிளாஸ்மேட் நோட்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொல்றேன்னா கிட்ஸ்க்கு வந்து இந்த நோட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது எழுதுற பின்னாடி வந்து அச்சு தெரியாது. எழுதுறோம் சூப்பராக எழுதுவோம். அதான் அதனால தான் நான் எப்போவுமே கிளாஸ்மேட் நோட் தான் வாங்குவேன். எனக்கு இந்த டைம் ஷார்ப் பார்த்தேன்னா ஷார்ப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு டிசைன் எடுத்தேன். அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி மாற்றிட்டு வேறு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் பிகபூ. நீ சொல்லு ஏதாவது. இல்லை பிகா பிகபூ உனக்கு என்ன பிடிச்சிருக்குது? ரோஸ் பிடிக்கலன்ட்டு இது ஃபுல் பால் பிடிச்சிருந்துச்சு அதனால எடுத்தேன். இது பேர் முயல் குட்டி இல்லை பள்ளியோட. ஓகே இப்போ நாங்கள் வந்து புக்ஸ் லேமினேஷன் இன்னும் வாங்கலை. புக்கு லேமினேஷன்லாம் வந்தாங்கன்னே நாளைக்கு ஒரு வீடியோ வரும். நாளைக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எல்லாத்துக்குமே ஸ்கூல்லையும் அப்பப்போ ஹாப்பியாகவும் இருக்கும் சேடாகவும் இருக்கும். நிறைய இருக்கு. இனி இத்தனை நாள் 2 மாதம் கழிச்சு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நியூ ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் நீங்களாம் நெக்ஸ்ட் எத்தனாவது போறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து 6th போகிறேன். இந்த பிகா வந்து 1st ஸ்டாண்டர்ட் போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன கிளாஸ்மா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி கிளாஸ். நான் பி கிளாஸ் போறேன். கீழே மாறியே தெரியல. மேலே நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நான் வந்து எனக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மா
அப்புறம் வந்து நான் இத்தனை நாளா பழைய ஸ்கூல்ல படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்புறம் இங்க வந்தானே ஃபோர்த் சி ஃபிஃப்த் சி தெரியாம வந்துட்டேன் ஃபிஃப்த் சி இப்போ சிக்ஸ்த் படிக்கும்போது அதுவும் சி மக்களே என்ன மக்களே இது எப்பவுமே சி 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 எப்பத்தா இவன் மட்டும் ஏ ஏ ஏ ஏ இப்போ எல்கேஜி படிச்சா யூகேஜி படிப்பா இப்போ வந்து கத்தாத மாறிட்டான் ஃபர்ஸ்ட் பி வந்து லேபிள்ஸ் வாங்கணும் அழகான யூனிகார்ன் ஒன்று வாங்கணும் யூனிகார்ன் ஒரு யூனிகார்ன் ஏன் 2 ஆளுக்கு ரெண்டு யூனிகார்ன் அப்புறம் 2 பட்டர்ஃப்ளை வாங்கணும் இது பத்தலன்னா நாங்க திருப்பி வந்து லேபிள்ஸ் வந்து வாங்கணும் லேமினேஷனா இல்ல ப்ரௌன் ஷீட்டான்னு கேட்டுட்டு வாங்கிட்டு அப்புறம் ஒட்டிக்கலாம் பத்தலைனா வாங்கிக்கலாம் ஓகேட்டாங்க இவளுக்கு தெரியல இது வந்து என்னோட கேட்ரேஜ் பென் கேட்ரேஜ் பண்ணி பிங்க் பென் பிங்க் பென் அதுவும் பிங்க் பிங்க் என் ஃபேவரட் கலர்ல நல்ல பிங்க் வாங்குனேன் அப்புறம் வந்து லஞ்ச் டவல் வேணும்னால நான் வந்து லேஸ் கலரா பார்த்து வாங்கணும் இல்ல வந்து ப்ளூ கொடுத்துருந்தாங்க பிங்க் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க மொத்தம் இது வந்து டிமார்ட்ல வாங்கி வந்து எங்ககிட்ட சொன்னாங்க இது ஒன்று வாங்கினா இது ஒரு செட்டு கொடுத்தாங்க ஒரு செட்ல வந்து 4 பீசஸ் இருக்கு அப்ப வந்து சரி அப்படின்ட்டு நம்ம இந்த இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம் இது வந்து நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் அது வந்து ரோல் பண்ணா இந்த மாதிரி இருக்கும் இங்கு நமக்கு வந்து லீக்கேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஓபன் பண்ணா இந்த மாதிரி இருக்கும் நம்ம கேட்ரேஜில் ஊற்றிக்கலாம் ஈஸியா இருக்கும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது இது வந்து இங்க் வந்து ஊத்தாம ஃபில் ஆனாலே டக்குன்னு இதுல வந்து ஒரு சேவிங் இருக்கு நம்ம வந்து காசை வந்து இது பண்ணிட்டே இருப்போம் கேட்ரேஜ் வாங்க இதை ஒன்று வாங்க இவ்வளோ 40 ml கொடுத்துருக்காங்க ருபீஸ் வந்து சின்னது வாங்கினீங்கன்னா அது வந்து 12 rupees இது வந்து பெருசு வாங்கினா வந்து 25 rupees இது வந்து நல்லதுதான் ஒரு கேட்டேஜ் வந்து எவ்வளவு சொல்றாங்க ஒரு 10 ரூபா 5 ரூபா சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு நாங்க வீடியோ போடுறோம்னா நாங்க ட்ரை பண்ணிட்டு மத்தவங்களுக்கு இதாகும்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி நாங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்றேன் உங்ககிட்ட காட்டுறோம் நெக்ஸ்ட் வந்து 2 ரீஃபில் பென் எதுக்கு உங்களுக்கு ரீஃபில் பென்னே தெரியல பர்பிள் கலர் வாங்கி வச்சிருக்கேன் நான் வந்து ஒயிட்னர் எப்பயாச்சு ரஃப் நோட்லாம் அது ரீஃபில் தான் எழுதும் 6th அதனால வந்து நான் பிங்க் கலர் ரீஃபில் வாங்கிட்டேன் ப்ளூ ரீஃபில் தான் வெளியே பிங்காக இருக்குதா அதான் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 3 ரீஃபில் பென் வாங்க 3மே எனக்கு தான் பிங்க் எனக்கு க்ரீனே ஆரஞ்சுலாம் பிடிக்காது மம்மி தான் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோன்னாங்க அதனால வந்து வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பிளாக் பாண்டா பென் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து பால் பென் மாதிரி இருக்கும் நான் வேணா எழுதி கூட காட்டுறேன் இது எழுதி காட்டுறேன் 5 மணி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எழுது பார்த்தீங்களா நான் லைட்டாக தான் ப்ரெஷர் கொடுத்து எழுதுறேன் ஆனால் பாருங்க எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு இதை வந்து அட்டையில் மட்டும் இல்லை எதில் வேணாலும் எழுதிக்கலாம் கிளாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த நோட்டில் வாங்கி எழுதுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன் எப்போவுமே சி கிளாஸ் ரோல் நம்பர் ஓகே பார்த்தீங்களா இப்போ பின்னாடி திருப்புற ஒட்டுதாடியான்னு பார்க்கலாம் இங்க பாருங்க பின்னாடி லைட்டா தெரியும் இது இந்த இடத்துல எப்படி தெரியும் இங்கெல்லாம் இதெல்லாம் சூப்பரா எழுதும் பிங்க் கலர் தான் ரொம்ப பிடிக்காதனால பிங்க் கலர்ல நான் பேக் வாங்கிட்டேன் இதோட செட்டா ஒன்று கொடுத்துட்டாங்க சூப்பர் சரி லக்கி ஃப்ளவர் மை ஃப்ளவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து சில பேர் ஆரம்பிப்பாங்க பேரண்ட்ஸ்கிட்ட இது நான் ஸ்கூல் போக மாட்டேன்ட்டுன்னு சொல்லி நிறைய பேர் கட்டடிக்க ட்ரை பண்ணுவீங்க அப்படி யாரும் பண்ணக்கூடாது ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு முன்னேறுங்க என்னோட எல்லாத்துக்குமே நாளைக்கு ஸ்கூல் போகிறதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்னையோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ நம்ம போற வீடியோஸ் உடனே எங்களுக்கு வந்து சேரும் ஓகே பாய் லைக் மட்டும் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க லவ் யூ bye
பாய் விஷயம்